எல்லாம் சுடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மிளகாத்தூள், உப்பு, தீப்பெட்டி எல்லாத்தையும் அங்கேருந்து வீட்டிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ சுட போகிறாங்க பாரு. சாந்தை வந்து மீன் எடுத்துருக்காப்புல சுடுறதுக்கு. அங்கே பாருங்க, சுடுறதுக்கு அவரே எடுத்துகிட்டு இவங்க சுடுறது அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க. வாங்க பாரு, ஒரு தூண்டில் மீன் பிடிச்சி எடுத்துடுறாப்புல. பார்த்துக்காங்க, நல்லா சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சாந்த ஒரு பக்கம் செதல் அடிக்கிறாப்புல. அந்த அடுப்பு மூட்டுறதுக்கு விரவெல்லாம் உடச்சிட்ருக்காப்புல. அங்கே சவரி வந்து விரவை கொண்டு வரத்துக்கு போய்க்கிறாப்புல. பாருங்க மீன், குட்ரு, அவரி, குறவை இதெல்லாம் இன்றைக்கி சுட போகிறோம் பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி பாருங்க சுட்டு இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சுடுறதில்ல. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருந்தோம். இப்போல்லாம் கேங்கெல்லாம் ஒன்றா வந்திருக்காங்க லீவுன்றனால. நீங்கள் சுட்டு சாப்பிட்றத உங்களுக்கு நான் வீடியோவை காட்ட போகிறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. அந்த பாருங்கள் மீன் வந்து செதல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அங்கே சாந்தி ஹெவி பர்ஃபார்மன்ஸு பாருங்க. எல்லாம் ஏன் சத்தியமூர்த்தி கிளம்பிட்டியா? அப்படின்னே போறியா? அப்படி போட்டு விட்றது யா போட்டு விட்றதா? இல்லைன்னா போண்டாவை இங்கேயே விட்டுட்டுவாங்க, விளாண்டுட்டு அந்த மீன் கொடுத்து. அதில் கத்தி இடத்துல ஒன்று இடத்துல கையில் கல்லிலே குத்தி மீன் வயிற்று கிழிச்சி குடல் எடுத்து இன்றைக்கி கந்தரகோலை பண்ணி சுட போகிறேன். இன்றைக்கி நீ சுடுற மாரி நாங்களாம் பச்சைக்கறியே தின்னு மோசமான அங்கே ஒருத்தங்கிறான் பாரு, அவன் அதிலோட ஸ்பெஷலிஸ்ட். அவன் பச்சை கோழியே தின்னாலும் அங்கே பாருங்க, அங்கே ஒரு திமிங்கலம் போண்டாவுக்கு முன்னாடி. அந்த திமிங்கலத்துக்கு தான் இருக்கணும். நாங்கள் இப்போ எப்படி வாழ போகிறோன்னா அது தெரில. இங்கேருந்து எப்படி வசிக்கிறதுன்னு தெரில. இங்கே ஆறு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. அங்கே பாருங்கள் ஒரு ஜந்து, அந்த ஜந்து பிடிச்சி நாங்கள் 1 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அது வந்து 20 கிலோ தான் இருக்கிறதுனால 2 நாளில் எங்களுக்கு முடிஞ்சு போயிடும். கார்த்தியான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணுவார். வந்து இருக்கிற புழுவெல்லாம் அந்த மீனுக்கு போடுறதுக்குன்னே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். கிணத்துல போட்டு அந்த தூண்டில் இப்படி போட்டால் காலியை பேர்னுட்டு தூண்டில் கோத்து மீனுக்கு போடுறோம். கொத்த மாட்டுக்கு கோழிட்டு கூட கொத்து. நல்லா கோழி பிடிக்கிறீங்க. அது என்ன, இந்த நாரையை பிடிச்சிருந்தா கூட சுட்டு தின்னு இருக்கலாம். மீனை பிடிக்கிறன்னுக்கிட்டே நாரை வேட்டை வாங்கிடா ஒரு நாள். என்ன சார் ஒரு கிலோ மீன் சரம் இருக்கும். போடுறதான் சும்மா அடிச்சு விடுங்க. நாங்கள் கலாய்க்கிறதுக்கு இப்படி பேச்சு இல்லையே. சும்மா அடிச்சு விடுறதுடா. இப்போ உனக்கு நல்லா பிடிச்சி பண்ணுவோம். கட் பண்ணியெல்லாம் ஏன்னா கட் பண்ணி தான் போட்டி ஆகணும். ஏன்னா இப்படிலாம் உட்காந்துட்டு இருந்தால் யாரா முழுசா வீடியோ போடுறது? அவங்க போடுறா பார்க்க முடியாது. போட்டாதீங்கன்னா செம்புக்காளி விட்டுரு சட்டி. ஏன்னா வீடியோலாம் பார்த்துட்டு நீ செம்புக்காளி சட்டி போட்டுருந்தா அதான் போட்டுட்டு இருக்கிறோம். அதை அவுத்து போடு. அத்தானே உன்னோட பிராண்டு. செதல் அடிச்சாச்சு. இதை எடுத்து கொண்டு போய் கழுவிட்டு உப்பு மிளகு பொடி போட்டு பாருங்க. ஒரு மீன் ஒரு 1/2 கிலோ சைஸ் 3/4 கிலோ சைஸே வரும். இன்றைக்கி மீனை பிடிச்சது. இன்றைக்கி ஒரு 2 கிலோ பிடிச்சோம். எல்லாம் சுடுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. நான் சுடுறதுக்கு நான் போயிட்டுருக்கேன். இது பையில் கொஞ்சம் இருக்குது, இதில் 1 கிலோ. வாங்க அந்த கிணத்துக்கு போகிறேன், அங்கே போய்ட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த கையில் எல்லாம் சுடுறதுக்கு சாந்து பாருங்கள். இது விரவு தூக்கிட்டு போகிறாப்புல. இங்கேருந்து போய் அந்த திட்டு இருக்குது பாருங்கள், அந்த திட்டில் உட்காந்து எல்லாமே சுட்டு சாப்பிட்டுட்டு போவோம். பாதி பேர் மீன் பிடிப்பாங்க. ஒரு பூமணி அங்கே மீன் பிடிக்க போகிறாப்புல. ஒரு தூண்டிலே 3 தூண்டி போட்டு 2 கையிலே 2 தூண்டி போடுறான்.
எல்லாருமே போஸ்டிங்கில் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேலையில் இருக்காங்க. இருந்தாலும் அந்த சண்டேன்னும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து பசங்களோட வந்துடுறாங்க. ஜாலியாக இருக்கணும்னு. பழத்தில் வந்து ஒரு மீனை பிடிச்சி பழத்தில் போட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சோம். நீங்கள் அந்த காட்டினந்த இது ஒரு 3/4 கிலோ சைஸ் வரும். சுட போகிற இந்த மீனை பார்த்துக்காங்க. இது உளுந்ததுனாலே தான் அந்த பள்ளத்திலே போண்டா உக்காந்துட்டு இருந்தோம். அந்த கிணத்துலேருந்து அந்த பள்ளத்தை கொடியாந்துருப்பான். வேற ஏதோ ஒன்று பெருச்சா பிடிச்சி போனா தூக்கிட்டு ஓடியாந்துருவான். ஆனால் அது பக்கத்துலேயே போடுவோம். லாஸ்ட் 1 hour ஓடியாந்த பின்னாடி அவங்க பிடிச்சாங்க. அதையும் இங்கே எடுத்து விட்டு வேற கிணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். இல்லைடா இதான் ஒரு வேலைங்க. எறும்புக்குள்ளேயே பரவாயில்ல. சுடுறதுக்கு அங்கே ரெடி பண்ணிட்டு சாண்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி சொல்கிறாள் ஆள். அதான் உப்பையும் மிளகாப்பொடியும் போட்டு பெரட்டு என்னது பாருங்க. மீன் சுடுறதுக்காண்டி எல்லாம் ஹெவியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து அவள் தான் பிடிக்க இந்த பக்கம் நான் செதல் அடிச்சுட்டே இருக்கிறாள் ஆள். போட செதல் அடிக்கிறதுக்கே முடியல, அடிக்க முடியல. எல்லாம் பிடிச்சி போட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்க 1 கிலோ மட்டும் செதால் அடிச்சுட்டு இருக்கிறான். 1/2 கிலோ சைஸில் அந்த பக்கம் அது வந்து 1/2 கிலோ சைஸு. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டேன். என்ன கொடுங்க ஜாம்பவானே இங்கே தாங்கிறாரு. இவரா ம் அவர் ஜாம்பவான். அவங்க அப்பா வந்து பெரிய மீன் வேட்டைக்காரர். அவங்க பிள்ளை வந்து எப்படி இருப்பார். அவங்க அப்பா வந்து கண்ணாடி ஒன்று கொடுத்துட்டு போனார், முழுவி பிடிக்கிற கண்ணாடி. அதை வச்சுட்டு இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஏர்லிஃப்டில் முழுவி பிடிக்கிற ஆளில் அவரு நைட்டில் அவருக்கு வந்து பேட்டரி கட்டிட்டு வந்துடுவார். முழுவி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கே பகலில் தூண்டி கொண்டாப்லையே. பகலில் தூண்டி நைட்டு ஆனால் பேட்டரியை கட்டிட்டு வந்துடுவார். பேட்டரி அந்த நாட்டாம் படத்தில் வர மாதிரி கவுண்டமணி கட்டிட்டு வர மாதிரி இவரும் கட்டிக்கிட்டு ஆற்றுல இறங்குவாருங்க. இறங்கினாராங்களா கல் சந்தில் கை விட்டாராங்களா ஆறால கையோடு இழுத்துட்டு தான் வருவார். அவளை திரும்ப படிச்சவர். ஆமாங்க. இப்போதான் தெரியுது. இது வேற சபரி வேற சொல்கிறான். செதால அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. இன்னும் 2 பேர் வேணும். போன் பண்ணிக்கிறான் வந்துருக்காங்களாம். அடிக்கிறதே முடியல என்னால. அவ்வளோ இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போட செதால் அடிக்கிறதுக்கு மீன் வந்துட்டே இருக்குது. ஆமாம். அந்த கசாப்பு கடைக்காரர் தான் கூப்பிட்டுக்குது ஒரு நாளைக்கு. கசாப்பு யார் அலிகாசனியா? ஆமாம். கூப்பிட்டு அவன்னுட்டாங்க. ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை விளையாடுறீங்களான்ட்டு இருக்கிறாரு. பாருங்க மக்களே, ஒரு 3/4 கிலோ சைஸு இன்னைக்கு சுட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் பாருங்க, அந்த பக்கம் நந்தை போனவங்க சாந்து ரமேஷ் எல்லாமே இருக்கும். பிடிக்க மாட்டாங்க. உன்னோட பிடிச்சி ஆற்றுல வந்து தூண்டி போடுறதே நாளைக்கு சாப்பிடுவோம். இப்போ தான் பார்த்துருப்பேன். நல்லா உடனே தூண்டிலாம் எனக்கு பிடிக்காது. இறங்கி மீன் பிடிக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. வலையை விட்டு பிடிக்கிறது அரிக்கிற வேலை தான். கையில் பிடிக்கிற ஆளுங்க நான் ஏடா உலகையாக இருந்தாலும் அதே கீழே போட்டேன். பாருங்க இல்லை 1/2 கிலோ 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி மீன் தான். அந்த மாதிரி இன்றைக்கி வேட்டை ஹெவியாக பண்ணுறாங்க. நந்தா சாத்தியா இல்லையா? யாரு நந்துக்கிட்டியாவா? நந்துக்கிட்டியாவா? நந்துக்கே பிடிக்குதுன்னு சொன்னியாண்டா மத்தியில் நந்தா வீடியோ காட்டுவேன்டா. காட்டுனந்த வீடியோக்கு காட்டுறேன். வீடியோ காட்டு. அவன் பாரு, அவனு தான் வேட்டைக்காரன் விட்டு பையன் தான் சொல்றாங்க. பாருங்க அவரி குறவை ஜிலேபி உழவை எல்லாமே சுட்டு காட்ட போகிறேன் பாருங்க.
வாங்க நல்லா கழுவி வச்சு மீன் சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். மீன் அங்கே பிடிச்சோம். இல்லை வெயில் ஹெவி அடிக்கின்றனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். பாருங்க அங்கே இருக்காங்க, அதெல்லாம் தண்ணி குடிச்சு வரோம், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு வரதுக்கு அங்கே இருக்காங்க. வருவாங்க எல்லோரும், ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க எல்லோரும், குரூப் போட்டேன். பாருங்க மீன் தூக்கிட்டு வராங்க. அவ்வளோதான் சுட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்க சாந்து சபரி கீழே எடுத்து வச்சு. சரி இது என்னத்துக்கு தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்குறா? அதுதான் யாரும் எடுத்து கொடுக்கணும், சும்மா நீ அந்த பெருசு மீன் பார்த்துருக்குறா? அதை கண்டுபிடிச்சிக்கியா? நம்ம தெரியல, நம்மளுக்கு தின்றதே ஒரு நாளைக்கு வருங்க. அது ஒழுங்காக தின்னு போகணும். அது எதான் அந்த மசாலா கலக்கணும். ஏன்னா போட்டு அது மேலே கொடுத்தாம்பா. இதை எடுத்து அப்படி கொட்டு மீனை. மண்ணு என்ன பண்ணும்போது எல்லாம் அடிச்சு வச்சு கல் மேலே கொட்டுறேன். அந்த பட்டையை நான் கல் மேலே கொட்டுறேன். நான் அப்படியே கொட்டினானா என்னன்னா ஆகுது? கொட்டலாம் மண்ணா ஆகுது. மண்ணே வெறும் கல். அங்கே போகிறேன், அந்த கல் மேலே கொட்டுறேன். கல் மேலே நான் மண்ணு எந்தனா மண்ணிக்குது என்ன செத்த நேரம் நீட்டு இருக்காது. அவ்வளோதான் தெரியும்பா. அவ்வளோதான். அது தண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே கொட்டி மசாலா தட்டு. அவ்வளோதான். நான் உடச்சி தானே போடுறேன். அதை எல்லாம் பாருங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு மீன் எடுத்துக்கிட்டாங்க சுடுறதுக்கு. நந்த ஒரு பெரிய மீன் எடுத்துட்டாப்புல. பூமணி அங்கே பாரு, அங்கே பாரு பூமணி எந்த பெருசு அடுத்து மகனு சாந்து. ஹெவி பர்ஃபார்மன்ஸு. தண்ணி இல்லாமல் கலக்க முடியாது. அவ்வளோதான் எல்லாம் சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நண்டை வந்து மசாலா கலக்கிறாப்புல பாருங்க. உப்பு அதிகமாக போட்டு நந்த மசாலா கலக்கிறாப்புல. ஒரு பூமணிங்க பூமணி மிளகா பொடி பூரா நல்லா ரெடி பண்ணிட்டாப்புல ஆயுதத்தை. வீடியோ எடுத்துருக்குறான்னு வாங்கிட்டு 5 ரூபா மாதிரி நல்ல வெறி மீன் எடுத்துட்டாலும் அப்படின்ட்டாப்புல. நல்ல பாருங்க நல்லா மசாலா போட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி வரணும் உட்காராப்பல. அப்புறம் போட்டு செட்டிட்டு அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டா அந்த கோல எடுத்துடா. பச்சை குழம்பு நீ ஒன்று குச்சி உடச்சிட்டு இருக்கிறேன். சபரி ரமேஷ் ஏன்னா பச்சை குச்சியில் வச்சு சுட்டா வந்து குச்சி வேகாது. அதனால் ஒரு ஐடியாவுக்கு போனாம தண்ணி கொண்டு வந்துட்டான். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சுடுறதுக்கு. தலைக்காரியா கொஞ்சம் தண்ணி ஊத்துனானா அதான் சுட்டுக்கா எல்லாம் போயிடும். சுட்டாதான் போயிடும். சுட்டு தான் எடுத்துக்கா தனியா கோட்டில் தனியா. பச்சையா சொல்றீங்களா? அதுக்கப்புறம் போட்டுக்கிறாங்களா அதை மசாலாவை. அந்த குறவைய அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிழிச்சா பரவாயில்ல. இது என்ன மொத்தமாக மசாலா கலக்கி வச்சு அவ்வளோதான். ஃபுல்லாக கலக்கி ரமேஷ், நீ ஃபுல்லாக கலக்கி விட்ற. நல்லா ரப்பி விடு. நீ உளுந்த குச்சா எடுத்துக்கிட்டு தேய்ச்சிக்க பாரு. அவ்வளோதான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் எங்கேயுமே கிடைக்காது. வில்லேஜில் மட்டும்தான் அது மாதிரி கிடைக்கும். மோகம் வேற அடுப்புலேயே போட்டாப்புல மீனை. அதை எடுத்துகிட்டு போக முடியா? அதெல்லாம் சுட்டு பாருங்க ஆளு. இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க நந்தெல்லாம் பாருங்க
மசாலா போட்டு தெரிச்சு விட்டாப்புல. இன்னும் அவ்வளோ மீன் இருக்குது. இன்னும் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சு போட்டுக்கங்கடா. பார்த்துக்க வேற லெவலு. நாளையா பாத்ரூம்லயே உட்காந்து போனா நீ அந்த பக்கம் போட மாட்டாங்க. ட்ரை பண்ணுறேன். எல்லாம் மசாலா தர்றாங்க. அந்த பக்கம் சுட்டுட்டு இருக்காங்க. ஒரே இங்கே பாரு சாந்து காடு சாந்து பாருங்க. சாந்து மசாலா தடவிட்டாப்புல. இன்னைக்கு சூட ஆரம்பிச்சிடாப்புல. விரவை போடுங்க. பெரிய ஒரு கட்டை நிச்சயம்னா அதை உள்ள விட்டு 2 கட்டி மேய்ச்சி விட்டியா? ஒரு கட்டை தான். உங்க வழியில ஒரு கட்டக்கு செருப்புல எடுத்துட்டு ஒழுங்கா ஓடி போயிரு. நாங்க ஒன்று வச்சுட்டு போனோம். என்னப்பா எங்கப்பா அந்த மீன்? இந்தாடா மீன் இங்கே பாருங்க. ஏங்க எப்பயுமே அது நீ மேலே தான் சுட்டுக்கணும். அது நல்லா தான் இது டக்குன்னு நல்லா பிடிக்கும். எங்க அடியில் ஒரு கட்டன் அந்த கட்டை அந்த காலில் ஒரு கட்டை இருக்கிற பாரு. வந்து போட்டுக்க போடு. இந்தாடா ஒன்றா என்னடா வேணும்? பொறுமையா தின்னுங்க. மசாலா தரியா நான் உனக்கு வெந்தே போச்சு அது எடுத்த மசாலா வரதா? அப்படியே தடவி டிசைன் அது ஆளு சொல்றதுல என்ன டிசைன் இருக்குது. இப்போ என்ன பண்ண சொல்றது? மறுபடியும் காட்டணுமா நெருப்புல? ஆமாடா முடிஞ்ச உட்கார் சாப்பிடு. பாரு எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. போடு அப்படியே ஒரு வாட்டிட்டு அப்படியே சாப்பிடு. அவள்தான் பாரு. நந்த பொறுப்பா பாரு. கல்லு மல்ல வச்சுக்கிட்டாப்ல. அவள்தான் முடிஞ்சது. இக்கிற மீன் எல்லாம் மசாலா எல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. வேகட்டும். நல்லா சாந்து முடிஞ்சா? நல்லா சூடு தின்றதுக்கு போட போச்சு. 2 பேர் போன ஏன்னா வேவலியா வேவலியா நான் திருப்பி போயிட்டாப்ல. இங்க பாருங்க இவங்க பண்ற ராப்படி. அடுப்பையும் காட்ட மாட்டாங்க, மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோத்தானே வேணும். அடுப்பே பத்தல காட்டு சரியான டேஸ்ட். அந்த மீனை ஒரு என்ன யார் அந்த தடுப்பு சோறு? அதுதான் பூ மணி கிளம்பிட்டாப்ல அந்த பக்கம். நேரம் போட்டு வச்சுக்கிறோம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. பொலாப்படி காலியா பூராமே காலியா இக்கிற ஏமாங்க நல்லா இருக்குதா அமைப்பா? கோலை அடியில் ஓட்டி அவர் பிடிச்சி அடுப்பில் இருந்தால் இப்படி தான் பூமணி எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டியாடா? வச்சா நீ எடுத்துவிய சாதாரண சாமி சாப்பிட்றதுனா என் வீடியோ எடுத்தா கிடைக்காத. நான் எது லைக் பண்ண மாட்டேன். இங்க பாரு. வேற ஒன்றும் சுற்றுறான் பல்லன்னு எவ்விய பல்லா ஒன்று சுற்றுச்சுடா நல்லாவே. தலைவே வேணும். தலை தின்னவா போற? தலை வேணுமா? காரம் வேற லெவலுப்பா. காரம் மிளகாப்பொடி சபரி 10 ரூபா கேட்டதுக்கு 2 ரூபா கொடுத்தான். சவரே என்னடா அவன் சொல்லிட்டு கிடக்குறான். எடுத்துட்டு வரதுக்குள்ள ஓடி போயிட்டான். ஒரு பாக்கெட் பிடிச்சி வர வேண்டியது. வேறு மழைப்பொடி என்ன பூமணி வா சாப்பிட்டு பாருங்க. மீன் இருக்குது. மீன் அப்படிதான் இருக்குது. ஏன் ஒன்று கடாவா? சுடு சாப்பிடலாம்.
சுட்டெல்லாம் தேவையில்ல, நீ சாப்பிடுங்க. ம், இங்கே பாருங்க, அவசரம் கை வைக்காதீங்க, நான் தனியாக வந்து சாப்பிடுவேன். இங்கே பாருங்க சாந்து நல்லா பொறுப்பாக சுட்டாப்புல எவ்வளோ. ம், வா நமக்கா ஒன்று ஏதாவது உழவை குறை எடுத்து ஒரு சைடில் போட்டு விடு. என்ன பல்ல காரத்துக்கு நல்லா இருக்குதா? இன்னும் 2 சுட்டுக்காடா சளிக்கு நல்லா இருக்கான். அங்கே நன்றி பாரு, அவள் டேஸ்ட் இருக்கு போல. சரி, நம்ம இதுதான் எங்களோட லைஃபு. வந்தோமா சாட்டர்டே வந்தோமா, சண்டே 2 நாளில் 1 டே இது மாதிரி பிளான் பண்ணி மீனுக்கு வந்துடுவோம். இது மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சி சாப்பிடுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். பூமி எல்லாத்தையும் போட்டு பூமி சுட்டுட்டு கிடக்கட்டும். திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. நந்தா இந்த பக்கம் காட்டு நந்தா சௌரியா அது அசாம விட்டுதான் இருக்கும், எல்லாத்தையும் போட்டு கெடுத்து எங்கடா குட்டுரு அது போனால் வெந்திருக்கும். அப்படியே எல்லாம் உள்ளதா தலை வேவா தலைலாம் வேணும்னா நல்லா உட்காந்து பொறுமையாக சுடணும். இந்த சந்திர போடுப்பாங்க, இது என்ன கருவோடு வேற போட்டுருக்கோம். கருவடையா மோகனே போடுறேன், அதே மீன் எடுத்து பெறேன், அதையும் எடுத்து பெறேன். நான் உனக்கு பிடிக்கல, பிடிக்க சாப்பிடு. போட்டாலும் சரி, கறியை தின்னு. பண்ணாடாப்பா, இல்லை வேணாம். அவத்துல 2 பேரும் போடுறோம், சின்ன சின்னதாக எடுத்து. ஆனால் நம்ம 2வது பாட்டு போயிட்டானா அவத்துல முன்னாடியே என்ன மீன் எடுத்துனா போயிட்டான். அது பச்சையாக இருக்குது. உள்ள போய் எடுத்துன்னு பரவாயில்ல. சாப்பிடலாம் ஒன்று சுட்டு கடணும் வாடா. பரவாயில்ல பச்சையா அப்போதான் நீங்கள் காலியாக பண்ணுறியா? உள்ள ஒரு மீன் சிலேட் மீன் ஒன்று போச்சு. போன அந்த கொஞ்சம் எடுத்துருந்தா கொண்டா எது இது மாதிரி அடிப்பு ஒரு அடி போலா போ சுடுறா. எனக்கு ஒன்று சுடுறா சின்னதா. மசாலா ஏய் பார்த்து பொறுமை அவசரப்படாது. அங்கே ஒரு சிலேட் மீன் கூட கார்த்தி இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒன்று எடுத்து விடுவேன், அதையும் கையில் போட்டான். சார் அது நல்லா இதா அதே நல்லா எனக்கு மூஞ்சி அப்படி காட்டுரு. டயர்டா? சரி சாப்பிடு. அந்த மீன் திருப்பி போடுறா. யாருக்கா மீன் வேணும், சண்டே காலையில் இது மாதிரி சுட்டு சாப்பிடணுன்னா எங்களோட வாங்க, இது வேணா வந்து சுட்டு சாப்பிட்லாம். சண்டே கண்டா நாங்கள் வந்துடுவோம் மீன் பிடிக்க. என்ன இவங்க வீடியோ எடுக்க எங்களுக்கு பெனிஃபிட்னா எங்களுக்கு சந்தோஷமா வந்து நாங்கள் மீன் பிடிக்கிறது வர மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் என்னைக்கு மீன் பிடிக்க வந்துக்கிறான். ஆமா, இவருங்க கடல்ல பிடிச்சிட்டு இருந்தாரு, இங்க வந்து கொரக்காட்டுல வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. என்டர்டைன்மெண்டே நாங்க தான்டா. ஏண்டா தானே சொல்ல மிச்சி பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எடுத்துட்டு போ கொஞ்சம் காட்டு காட்டலாம்டா. வாப்பலாம் டக்குனு. ஏன்னா வாலிபாலுக்கும் வரன்றான். நான் வந்துட்டு அவள் தான், நீ வந்து இந்த மாதிரி நல்லா அனலை பிடிக்க வச்சு பொறுமையாக சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த கட்டையை பிடிக்கிறதுக்குள்ள அவசரம் அவசரமாக சாப்பிட்டு எல்லாம் கீழே கொட்டி இந்த கட்டை சாப்பிடு. இந்த கட்டை இந்த சுட்டா இந்த சுட்டா இங்க 2 மீனுக்குறா பாரா, இது தூக்கி போடுறா உள்ள வெளியதா. அதெல்லாம் சீக்கிரம் வந்து போயிடும் பாரு.
மகா வழி விடு மகா மூடி விடுது அங்க இருக்குது. மகா கேப்பல கடை வெட்டுறான்பா. ஏதா பாருங்க நந்தையை மட்டும் பாருங்க பார்த்துட்டே இருங்க நந்தையை மட்டும் இந்த அந்த பக்கம் அந்த பக்கம் அதான் அதாவது தள்ளி விடுங்க அதை எடுத்து அதை எடுத்து சாப்பிட்றேன் கம்மியா கம்மியா அதான் எல்லாம் ஓடி பாரு ஓடி இப்படித்தா பெருசு பெருசு தூக்கிட்டு யாரு சொல்றது நான் போயிடுறேன்ட்டு வந்துடுறேன் உனக்கு ஒன்னே நல்லா தூக்குதா அங்கே உட்காருப்பா அங்கே உட்காரு ஓடுறான் பாரு ஏன்டா ஏதோ ஒன்று எடுத்துன்றா டேய் பாருங்க எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக ஒரு இதோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே ஜாலியாக வாரம் வந்து சாப்பிட்டு பாரு நந்தாலே பார்த்துக்க நந்தாலே அது மாதிரி வருஷத்தில் ஒரு 2-3 டைம் வருவாப்புல பசங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக வரும்போது பாருங்க பூமணி பாருங்க சுட்டு வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு அவர் வேண்டாம் சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு வந்து போஸ் கொடுத்துருக்காப்புல காரம் முடியல காரம் எல்லாம் அங்கே ரமேஷ் சுட்டுட்டுருக்கான் ரமேஷ் எனக்கும் சேர்த்து சுட்டுருக்கான் அங்கே சாந்து சபரி சுட்டு சாப்பிட்ருக்காங்க பசங்க யாராவது வீடியோ பார்த்தீங்களா யாருக்கா வேணும்னா சண்டே கண்டா வந்துருங்க எங்களோட மீன் பிடிச்சி சாப்பிட்டு போகலாம் என்னாச்சு யார் மணியா உண்மையா பொய்யான்லாம் தெரியல நல்ல மாதிரி தின்னுட்டு இருந்துட்டு போட்டோ எடுத்த உடனே இது மாதிரி சாப்பிட்றது எடுத்தால் தான் நான் தான் பார்ப்பாங்க மக்கா டீசெண்டாக போய்ட்டு அப்போ யார் பார்ப்பாங்க சாப்பிட்றாப்புல உனக்கு தான் சுட்டு இருக்கிறோம் நாங்கள் உனக்கு கேளுக்கு போட்டு வச்சுக்கிறேன் நீ சாப்பிடு இல்லை காலி ஆயிடுச்சு அதுதான் இதில் ஒன்று மீன் இருக்குது ஆனால் ஒன்றுமே மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க சாப்பிட்டு கிளம்ப போய் அங்கே மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு போய் கை கால் கழுவிட்டு வரதுக்கு போகிறாங்க சாந்த பாருங்க பாயிண்ட் வந்துருச்சுன்றா ப்ரோ எப்படி எடுப்பேன் நெருப்புல கை விட்டு நீ சக்தி இல்லை அருமைதா அடுத்த வாரில் எடுத்து வந்துடலாம் வடை எடுத்து வந்து எவ்வளோ கிடைச்சாலும் சரி செஞ்சு சாப்பிட்டு தண்ணி சாரி வச்சு சாப்பிட்டு கொடுத்துடலாம் தண்ணி சாரி பஸ்லாம் செஞ்சு சாப்பிடுமா செஞ்சு சாப்பிட்டு இது ரேஷன் அரிசி வச்சு ரேஷன் அரிசி வச்சு செஞ்சு சாப்பிட்டு போகலாம் ஜாலியாக இல்லை இங்கே உளுந்துட்டாவே ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டுலாம் இதுல போய் உட்காந்து சாப்பிட்றா நீ சாப்பிட சின்னதாக எடுத்துக்க நீ சாப்பிட்றா குறை கூட்டிச்சாங்கடா அங்கே ஒன்றுக்கிறா போகிறா அங்கே ஒன்றுக்கிறா போகிறா மூட்டு போ எடுத்துன்னு அவனுக்கு தான் அப்படியே பூராத்தி எடுத்துக்க தலையை விட்டுரு எனக்கு தலை ஃபன் தானே இல்லை வீடு எப்படி நல்லா பிடிச்ச போவான் சரியா சூடு அள்ளி வரேன் சூடாக இல்லைங்க நான் புதான் பாரு அதெல்லாம் சூடுலாம் நெருப்பு தான் என்ன பண்ணேன் எங்கள் வாய் தான் சூடு செம்ம டேஸ்ட்டுங்க குறவ மீன்
மிளகு பொடி உப்பு போட்டு நல்லா சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாகுது. அதான் ஃபோன் பேசுகிறேன். சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன். செல்லு கிளாரிட்டி அப்படி தானே? ஃபுல்லாக இருக்குண்டா, நல்லா இருக்குங்க. கிளாரிட்டி நல்லா இருக்கு. அதனால நானும் நந்தையும் சாப்பிட்ருக்கோம். எல்லோரும் கை கழுவ போயிட்டாங்க. இன்னும் மீன் இருக்குது, யாரும் சாப்பிட மாட்டேறாங்க. போதும் அப்படின்ட்டு. ஏன்னா 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகலான்னு ரெடி கிளம்பிட்டாங்க. எது இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. போய் சொல்லலை, உண்மையாக தான். என்னண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? மிளகு பொடி உப்பு போட்டு சாப்பிட்றது எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. ஏன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு மிளகு பொடி 2யும் சேர்த்து சுட்டு சாப்பிடுங்க, எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சரிங்க, இந்த வாரம் எல்லாம் முடிஞ்சு. அடுத்த வாரம் நான் வீடியோ போடுறேன், பாருங்கள்.